வணக்கம். இன்னைக்கு அரசியல் புரிதல்ல நம்ம எல்லாருமே ஈக்குவாலிட்டி அப்படின்ற கான்செப்டை ஏற்றுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஆண் பெண் திருநங்கை எல்லாரும் சமம். ஒரு மனிதன் எந்த மதத்தை பின்பற்றினாலும் சரி, எந்த மொழி அவர் பேசினாலும் சரி, எந்த கலாச்சாரத்திலிருந்து வந்தாலும் சரி, எல்லாரும் சமம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கிறோம். இதே கான்செப்ட் ஆஃப் ஈக்குவாலிட்டியை பொலிட்டிக்கல் சயின்ஸுடைய ஃபாதர்னு சொல்லக்கூடிய அரிஸ்டாட்டில் அவரும் அந்த காலத்தில் ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் வேற மாதிரி அவர் ஏற்றுக்கிட்டார். அவர் முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஈக்குவாலிட்டி கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரொபோஷனல் ஈக்குவாலிட்டி. இது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். நிறைய பேருக்கு இது வினோதமாக இருக்கும். ப்ரொபோஷனல் ஈக்குவாலிட்டி அந்த பேரில் இருப்பது போல் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அவனுக்கு சில பண்புகள் இருக்கணும். இங்கிலீஷில் விர்ச்சுஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்ஷண்ட் கிரீக் ஃபிலாசபி இதில் முக்கியமான விர்ச்சுஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாலேஜ் அறிவு, கரேஜ் தைரியம், டெம்பரன்ஸ் பொறுமை, கடைசியாக ஜஸ்டிஸ் நியாயம். இது எல்லாமே பண்புகள். இந்த பண்புகள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு மனிதனுக்கு இருந்தால்தான் அவன் மற்ற மனிதர்களுக்கு சமம் அப்படின்னு கருதப்படுவான். இந்த அடிப்படையில் பார்த்தோம்னா அந்த காலத்தில் அரிஸ்டாட்டில் ஆண்களுக்கு மட்டும்தான் மற்ற ஆண்களோட சமமாக இருக்கக்கூடிய ஒரு தகுதி இருக்குது அப்படின்னு சொன்னார். பெண்களுக்கோ அடிமைகளுக்கோ அது கிடையாதுன்னு சொல்கிறார். காரணம் என்னன்னா பெண்கள் அடிமைகள் இவங்களுக்கு இந்த வெர்ச்சுஸ் இந்த பண்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறார். பிறப்பின் அடிப்படையிலே அவர் எதை பார்க்குறாருன்னா பண்புகளை பார்க்குறாரு. அவர் பயாலஜியும் படிச்சிருந்தார். பெண்களை அவர் எப்படி பார்க்குறாருன்னா இந்த மனித இனம் இருக்கு இல்லையா, ஹியூமன் ரேஸ், இதில் ஒரு டீஃபார்மிட்டியாக பார்க்குறாரு. டீஃபார்மிட்டி அப்படின்னா ஒரு கோளாறு. அவர் என்ன சொல்லுவார்னா பெண்கள் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு வரும்போது நியூட்ரிட்டிவ் மெட்டீரியலாக தான் தராங்க, ஆனால் ஆண்கள் தான் அதற்கு உயிர் கொடுக்கக்கூடிய சீமன் இதை கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்னெடுத்து வைக்கிறார். இதனால் பிறப்பிலிருந்தே பெண்களுக்கு இந்த வெர்ச்சுஸ் கிடையாது அல்லது வெர்ச்சுஸ் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அரசியல் அப்படின்னு வரும்போது அரசியலில் பங்கேற்கக்கூடிய தகுதி ஆண்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு நிகர் பெண்கள் கிடையாது. அப்போ பெண்களுடைய இடம் வீடு தானே தவிர பொது வாழ்க்கையோ அரசியலோ கிடையாது அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறார். அதே போல தான் ஸ்லேவ்ஸ் அடிமைகளும். அடிமைகளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுவார்னா அவங்களுக்கும் வெர்ச்சுஸ் கிடையாது, அடிமைகளுக்கு பண்பு கிடையாது, அவனுக்கு அறிவு கிடையாது, தன்னை தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய திறனும் அவனுக்கு கிடையாது, அவனை தனியாக விட்டுட்டா இறந்து போயிடுவான், அப்போது அவனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் சரி அவனை பாதுகாக்கிறதுக்கும் சரி ஒரு மாஸ்டர் வேணும். அந்த மாஸ்டர்கிட்ட வெர்ச்சு இருக்கும், பண்புகள் இருக்கும். மாஸ்டர் தான் ஸ்லேவை காப்பாற்றுவார். அதனால் அடிமைத்தனம் சரியானது தான் அப்படின்னு சொன்னார். எப்போ ஸ்லேவுக்கு ஃப்ரீடம் கொடுக்கலான்னா ஸ்லேவுக்கு எப்போ வெர்ச்சுஸ் வருதோ, எப்போ அந்த பண்புகள் வருதோ, எப்போ அறிவு வருதோ, அறிவு தான் பிரதானமான பண்பு, இதெல்லாம் எப்போ வருதோ அப்போது அந்த அடிமையை விடுவிக்கலாம் அப்படின்னு அரிஸ்டாட்டில் சொல்கிறார். இன்றைக்கி தேதியில் அரிஸ்டாட்டில் கருத்துக்களை நம்மளை நிறைய பேர் ஏற்றுக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஆனால் அந்த காலத்தில் இப்படி தான் ஈக்குவாலிட்டி அப்படின்ற கான்செப்டை அரிஸ்டாட்டில் போன்ற ஸ்காலர்ஸ் விளக்கினாங்க. நன்றி.